பண்ணினேர் மொழி மங்கை மார்பலர் பாடியாடிய ஓசை நாள் தோறும் கண்ணின் நேரயலே பொதியும் கடற்காடு பெண்ணினேர் ஒரு பங்குடை பெருமானயம் பெருமான் என்றென்றும் அண்ணலார் அடியார் அருளாலும் குறைவிலவே பேரனும் இவை 12 இந்தன பெயர் பெற்ற ஊர்திகள் கயருலாம் வயல் சூழ்ந்து அழகாகலே காழே நயனடன் கடல் ஏற்றி வாழ்த்தி ஞானகம் வந்தம் செந்த மீழூரை உயருமாம் மொழிவார் உலகத்து உயர்ந்தாரே. பண்ணின் நேர்மொழி இதுக்கெல்லாம் அர்த்தம் சாதாரணமா தெரியும். மங்கை மார்பலர் பாடி ஆடிய ஓசை நாள்தோறும் கண்ணின் நேர் அயலே பொலியும் கடல். கண்ணின் நேர் பொலியும் நம்ம பக்கத்துல கண்ணுக்கு எதிராக தெரிகின்ற, கண்ணுக்கு எதிராக என்பது புலன்களால் அறியப்படும்படியாக என்ற அர்த்தம். ஏன்னா இது பாடலை சொல்லுகிறது அல்லவா, அத கண்ணின் நேர் பொலிதல் சொல்ல முடியாது, செவியின் நேர் பொலிதல் தான் சொல்ல வேண்டும். காட்சி பிரமாணமாக பிரத்யட்சமாக அறியலாம் அப்படின்னு அர்த்தம். கண்ணின் நேர் அயலே பொலியும் கடற்காழி பெண்ணின் நேர் ஒரு பங்குடை பெருமானை எம்பெருமான் என்று என்று உண்ணும் அண்ணலார் அடியார் அருளாலும் குறைவிலது. என்றென்று உண்ணும் அடியார் அண்ணலார் அடியார். அப்ப இறைவனை எப்படி உணர வேணும்? பெண்ணின் நேர் ஒரு பங்கு உடை பெருமான், கருணையோடு கூடியிருக்கின்ற ஞானஸ்வரூபமாகிய இறைவன் என்று அறியவன். அப்படி அறிபவர்கள் குன்றாத அருளுடையவர்களாக குறையாத அருளுடையவர்களாக விளங்குவார்கள். அருளாலும் குறைவில்லை. மொண்டு அலம்பிய வார் திரைக்கடல் மோதி மீது ஏறி சங்கம் வங்கமும் கண்டலங் புடைசூழ் வயல் சேர் கலிக்காடு. மொண்டு அலம்பிய வார் திரை, திரை என்ற அலை, வார் திரை நீண்ட அலை, கடல் மோதி மீது ஏறி சங்கம், வங்கத்தோடு, வங்கம்னா கப்பல், கண்டலம் புடைசூழ் கண்டல் தாழை, கண்டலம் புடைசூழ் வயல் சேர் கலிக்காழி, வண்டு அலம்பிய கொன்றையான், அலம்புதல் இங்க பாடுதல் என்ற பொருள், வண்டு அலம்பிய கொன்றையானடி வாழ்த்தி ஏத்திய மாந்தர் தம்வினை விண்டல் அங்கு எளிதான். விண்டல் வில்லுதல் நீங்குதல் அங்கு எளிதான். யாருக்கு? வாழ்த்தி ஏத்தியவர்க்கு வினை நீங்குதல் எளிது. அது நல் விதியாம். அதுதான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறை. அது நல் விதியாம், அதான் நியதி. வினை நீங்க வேணும்னா இறைவனை புகழ்ந்து வாழ்த்த வேண்டும். வாழ்த்தினா வினை நீங்கும் என்பது நியதி. அதனால அது நல் விதியாமே என்று பாடு. நாடெல்லாம் ஒளியெய்த நல்லவர் நன்றும் ஏத்தி வணங்கு வார்பொழில் காடெல்லாம் மலர்தேன் துளிக்கும் கடற்காழி. நாடெல்லாம் ஒளியெய்த ஞானத்தை பெற அர்த்தம். நல்லவர் நன்றும் ஏத்தி வணங்கும் வார்பொழில் காழி, காடெல்லாம் மலர்தேன் துளிக்கும் கடல் காழி. தனித்தனியா அர்த்தம் பண்ணிது. அப்போ நல்லவர் நன்றும் ஏத்தி வணங்குகின்றார்கள். எதுக்கு? நாடெல்லாம் ஒளி எய்த. அப்ப ஞானிகள் இறைவனை துதிக்கின்ற பொழுது இந்த நாடு முழுவதும் ஞானம் பரவ வேண்டும் என்று கருதி துதிப்பார்கள். அவர்கள் துதிப்பதனாலே நாட்டிலே ஞானம் பரவும் என்று அர்த்தம். நாடெல்லாம் ஒளி எய்த நல்லவர் நன்றும் ஏத்தி வணங்கு வார்பொழில் கடற்காழி, கடற்காழி, காடெல்லாம் மலர்தேன் துளிக்கும் காழி. தனித்தனியா கூட்டிக் கொள்ளுவோம். தோடுலாவிய காதுலாய் சுரி சங்கவன் குழையாய், ஒரு காதல தோடும் ஒரு காதல குழையும் உடையவன். சுரி சங்கவன் குழையாய் என்றென்று உண்ணும் வேடம் கொண்டவர்கள் வினை நீங்கள் உற்றாரே. என்றென்று உண்ணுபவர்கள், அதற்கேற்ற வேடம் கொண்டவர்கள். சிவனை பாட வேண்டும் என்று சொன்னா அதற்கேற்ற திருநீரு உருத்தராக்கும் முதலிய வேடமும் அணிந்தவர்கள் என்று அர்த்தம். வேடம் கொண்டவர்கள் வினை நீங்கள் உற்றாரே. அவங்க என்னவென்று பாடுவார்கள்? தோடுலாவிய காதுலாய் சுரி சங்கவன் குழையாய் என்று பாடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒருபால் உமையம்மையை கொண்டிருக்கின்ற வடிவத்தை உடையவனே என்று பாடுவார்கள். அதாவது ஞானமும் அருளுமாக இணைந்திருப்பவனே அப்படின்னு பாடுவார்கள். மையினார் பொழில் சூழ நீழலில் வாசமார் மது மல்க நாள்தோறும் கையினார் மலர் கொண்டு எழுவார் கலிக்காழி. நாள்தோறும் கையின் ஆர் மலர் கொண்டு எழுவார். கையின் ஆர் மலர் கொண்டு எழுவார் எதுக்கு? வழிபடுவதற்காக. எப்படிப்பட்ட மலர் அது? வாசம் ஆர் மது மல்கும் மலர். இது எங்க இருந்து வந்தது? பொழிலிலே இருந்து வந்தது. எத்தகைய பொழில்? மையின் ஆர் பொழில். மை மேகம். மையின் ஆர் பொழில் சூழ நீழலில் வாசம் ஆர் மது மல்க நாள்தோறும் கையினார் மலர் கொண்டு எழுவார் கலிக்காழி ஐயனே அரணே என்று ஆதரித்து ஓதி நீதியுளே நினைப்பவர் உய்யுமாறு உலகில் உயர்ந்தாரின் உள்ளாரே. உலகிலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதிலே உய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த உய்ந்தவர்கள் கூட்டத்திலே இவர்கள் இருப்பார்கள். யாரு? ஐயனே அரணே என்று ஆதரிப்பவர்கள் இருப்பார்கள். கையினார் மலர் கொண்டு எழுபவர்கள் இருப்பார்கள் என்று அர்த்தம். மலி கடுந்திரை மேல் நிமிர்ந்து எதிர் வந்து வந்து ஒளிர் நித்திலம் விழ கலி கடிந்த கையார். கலி கடிந்த கையார். நற்றாங்கெரி ஒம்பி கலியை வாராமே செற்றார் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதான் கலி கடிந்த கையார். கலி என்பது வறுமை, கடிதல் என்பது நீக்குதல். வறுமையை நீக்கினவர்கள் அர்த்தம். கலி கடிந்த கையார் மருவும் கலிக்காழி வலிய காலனை வீட்டி மானிதன் இன்னுயிர் அளித்தான். மானி பிரம்மச்சாரி மார்க்கண்டேயனை குறித்து. மானிதன் இன்னுயிர் அளித்தானை வாழ்த்திட மெலியும் தீவினை நோய். தீவினை நோய் அவை மெலியும். அவை என்று இங்க கூட்டிக் கொள்ள வேணும். அப்படி தீவினை நோயாகி அவை மெலிதலினாலே வீடு மேவுவர் என்று மேவுவர் வீடு. மற்றும் இவ்வுலகத்துள்ளோர்களும் வானுளோர்களும் வந்து வைகலும் கற்ற சிந்தையராய் கருதும் கலிக்காழி. மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் அங்கே வந்து வழிபடுகிறார்கள். ஆகினால மற்றும் இவ்வுலகத்துள்ளோர்களும் வானுளோர்களும் வந்து வைகலும் கற்ற சிந்தையராய் கருதும் கலிக்காழி நெற்றி மேலமர் கண்ணினானை நினைந்து இருந்து இசை பாடுவார் வினை செற்ற மாந்தர். நினைந்து இருந்து இசை பாடுபவர்கள் தங்கள் மேல் வருகின்ற வினையை அழித்துக் கொண்டவர்களாக ஆவார்கள். வினை செற்ற மாந்தரென தெளிமின்கள் சிந்தையுள்ளே. சந்தேகப்பட வேண்டாம். இறைவனை பாடுபவர்கள் வினை செற்றவர்களாக ஆவார்கள் என்பதில் ஐயமில்லை என்று சொல்றார். அடுத்த பாட்டு. தான் நலம் பொறை வேதியரோடு. தான் நலம் பொறை வேதியர். தான் நலம் பொறை வேதியரோடு தக்க மாதவர் தாம் தொழப்பயில். வேதியர் வேறு, தவசிகள் வேறு. வேதியர் மறை பயின்று அதன் வழி ஒழுகுபவர். தவசிகள் என்பவர் வழிபாட்டு நெறியிலே. தான் நலம் பொறை வேதியர். நலத்தினாலே பொறை உயர்வடைந்த வேதியர். பொறை என்பது இந்த இடத்துல உயர்ச்சி. தான் நலம் பொறை வேதியரோடு தக்க மாதவர் தாம் தொழப்பயில் காணலின் விரை சேர விம்மும் கலிக்காழி ஊனுள் ஆருயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்ற ஒருவனே. இறைவன் என்னன்னு சொல்லணும்? ஊனுள் ஆருயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்ற ஒருவன். இந்த ஊன் இருக்குது, ஊனுள்ளே உயிர் இருக்கிறது. இந்த ஊனோடு உயிர் கூடி வாழ்கின்ற வாழ்வாக உயிருக்குள்ளே அவன் இருக்கிறான். இதுதான் வாழ்முதல். ஊனுள் ஆருயிர் வாழ்க்கையாய் உறவாகி நின்ற ஒருவனே என்றென்று ஆ நலங்கொடு உய்ப்பார். ஆ நலம், ஆகின்ற நலம், அதனை கொடு உய்ப்பவர் செலுத்துபவர்கள் அருள்வேந்தர் ஆவாரே. செலுத்துதல்னா என்ன? அவனை புகழ்ந்து பாடுதல் அப்படின்னா. மைத்த வண்டெழு சோலை ஆலைகள் சாலிசேர் வயல் ஆற வைகளும் கத்து வார்கடல் சென்று உணவும் கலிக்காழி. காழியில் என்னென்ன இருக்குது? மைத்த வண்டெழு சோலை. மைத்த கருந்திரம் உடைய அர்த்தம். அப்புறம் ஆலை கரும்பாலை, சாலி நெல்லு, இவைகள் பொருந்தி இருக்கின்ற வயல் ஆற வைகளும் கத்து வார்கடல் சென்று உறவும் கலிக்காழி. அத்தனே அரணே அரக்கனை அந்த அடர்த்து உகந்தாய் உன கடல் பத்தராய் பரவும் பயன் இங்கு நல்காயே. பத்தராய் பரவும் பயன், பத்தி உடையராய் வழிபட வேண்டும். சும்மா வழிபாடு இல்லாம
பத்தராய் பரவும் பயன் ஈங்கு நல்காயே. பரு மராமொடு மரம், ஒரு மரம், தெங்கு, பைங்கதலி, பருங்கன்னி கனி உண்ண, மந்திகள் கனி உண்ண என்று கூட்டிக் கொள்ளுங்க. கருவரால் உகழும் வயல் சூழ் கலிக்காழி திருவின் நாயகனாய மாலோடு செய்ய மாமலர் செல்வனாகிய இருவர் காண்பறியான் என ஏத்துதல் இன்பம். இருவர் காண்பறியான் என ஏத்துதல் இன்பம். மற்ற இடங்களில் எல்லாம் திருமாலையும் பிரம்மாவையும் பற்றி சொல்லுகிற பொழுது கொஞ்சம் குறைவாதான் சொல்வார். இங்க திருமாலுக்கு ஒரு உயர்வு கொடுத்திருக்கிறார். திருவின் நாயகனாகிய மாலோடு. இந்த உயர்வு எதுக்காக கொடுத்திருக்கிறான்னு கேட்டா, அவன் திருவின் நாயகனாகியனால அவனை கும்பிடலாம்னு எல்லாம் போயிடாதீங்க. திருவின் நாயகனாகிய அவனும் அவன் தோற்றுவித்த பிரம்மனும் ஆகிய ரெண்டு பேரும் இவனை காணமாட்டாமல் வருந்துகிறார்கள் என்று அறிந்து இவனை தொழுங்கள். ஏன்னா திருவின் நாயகன் சொல்லின உடனே நமக்கு அதுதானே வேணும், அவரை கும்பிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி போகாம அவனாலும் காண்பதற்கரியவனாக இருந்தான் என்று திருமாலினுடைய பெருமையை சொல்லி, அவனாலும் காண்பதற்கரியான் என்று இவனை சொல்லி, அதனால திருமாலை பணிவதே போதும் நினைக்காதீங்க அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். திருவின் நாயகனாகிய மாலும் அவங்கதான் விடாம சொல்லி கொண்டிருப்பாங்க. ஸ்ரீயபதி அப்படின்னு அவனுக்கு திருமகள் கணவன் அப்படின்னு. திருவின் நாயகனாகிய மாலும் பிண்டம் உண்டுழல்வார்களும் பிரியாது வண்டுகிலாடை போர்த்தவர் கண்டு சேரகிறார் அழகார் கலிக்காழி தொண்டைவாய் உமையோடு கூடிய வேடனே. உமையோடு கூடிய வடிவத்தை உடையவனே அர்த்தம் வேடன், அல்லது அர்ச்சுனனுக்காக வந்த வேடத்தை உடையவனாகவும் கொள்ளலாம். சுடலை பொடி அணி அண்டவாணன் என்பார்க்கு அடையா அல்லல்தானே. பெயர் எனும் இவை 12 ஸ்ரீகாழிக்கு 12 பெயர் உண்டு என பெயர் பெற்ற ஊர்திகள் கயலுலாம் வயல் சூழ்ந்து அழகார் கலிக்காழி நயன் நடன் கடல் ஏத்தி. நடம் செய்வோன். எத்தகைய நடம்? நயன் நடம். நயன்னா நன்மை, எல்லாருக்கும் நன்மை தருகின்ற நடம், ஆனந்த நடனம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. நயன் நடனம் நடன் கடல் ஏத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தம் செந்தமிழ் உரை உயருமா மொழிவார் உலகத்து உயர்ந்தாரே. இது உயரும்படியாக மொழிந்தவர் உலகத்து உயர்ந்தவராக ஆகும். உயருமா மொழிதல்னா என்ன? உயரும் ஆறு மொழிதல். எப்படி உயரும் ஆறு மொழிதல்? மொழிவதனாலே இவன் உயர வேண்டும், இதை மொழிவதனாலே உலகம் உயர வேண்டும். அப்படி உயருமா மொழிவார், உயரும் ஆறு மொழிவார். ஏனைய பாடல்களிலும் இது உயர்ந்தது என்று அறிந்து அவ்வாறு முயலுவார். ஏனைய பாடல்களிலும் இது உயர்ந்தது என்று அறிந்து ஓதுதல்னா எப்படி அப்படின்னு கேட்டா, அதான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறவன். சமணனும் பாடியிருப்பான், புத்தனும் பாடியிருப்பான். அந்த பாடல்களினாலே உலகம் உய்வதில்லை. அதனாலே உயருமாறு மொழிவார் உலகத்து உயர்ந்தார்.